எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் ரசம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் பச்சை புதுசு, அதாவது கத்திரிக்காய் ரசம் செய்ய முதல்ல கத்திரிக்காயை டைரெக்டாக ஸ்டோவில் வச்சு சுட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்காக நான் நீளமாக இருக்கிற கத்திரிக்காயை 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். கத்திரிக்காயை மேலே நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் தடவி டைரெக்டாக அடுப்பில் வச்சு சுட்டு இடுங்க. உங்களுக்கு இப்படி செய்ய கஷ்டமாக இருந்தால் ஃபுல்கா செய்ய யூஸ் பண்ணுற கிரில் பேன் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கிறதால லேசாக தண்ணி தெளித்து தோலை எடுத்துட்டோம்னா நல்லா க்ளீனாக தோல் வந்துடும். கத்திரிக்காய் மேலே இருக்கிற காம்பையும் தோலையும் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுருங்க. எண்ணெய் தடவி ஹீட் பண்ணதால் ஈஸியாக தோல் எடுக்க வந்துடும். இப்போ ஒரு ஃபோர்க்கை யூஸ் பண்ணி கத்திரிக்காயை நல்லா மசிச்சு வெட்டுக்கலாம். மசிச்ச காயை இன்னொரு பெரிய பவுலுக்கு மாற்றி வைக்கிறேன். இது கூட பொடுசாக நறுக்கின ஒரு வெங்காயம், பொடுசாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம், பொடுசாக நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்து கையாலேயே நல்லா கலந்து மசிச்சு விடுங்க. காரம், உப்பு, வெல்லம் எல்லாம் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை 1 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். புளியை கரைச்சி புளி தண்ணியை மட்டும் இந்த கத்திரிக்காய் கலவையில் ஊற்றுங்க. மறுபடியும் எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டா இன்னொரு கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியை 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 உடைச்ச 2 சிவப்பு மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி கத்திரிக்காய் கலவையில சேர்த்துருங்க. ஈஸியான டேஸ்டியான இந்த ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் ரசம் தயாராயிடுச்சு. சூடான சாதத்தில் இதை ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது கூட சைட் டிஷ் வெறும் அப்பளம் இல்லைன்னா வடாம் இருந்தால் கூட போதும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் வாங்கும் போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.